ஹே ஆல், இன்னைக்கு துணி துவைக்கலாமா? துணி துவைக்கலாமாவா? துணி துவைக்கிறதுல கூட என்னம்மா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்வீடனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானேம்மா துணி துவைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் துணி துவைப்போம். பட் ஆனால் காமன் ஏரியா வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிருக்கோமா? கரண்ட் பில் நம்ம பே பண்ண வேண்டாம், மெயின்டெனன்ஸ் அப்பார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்களே பே பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இங்கே வந்து ஒரு பில்டிங்லேயும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் வந்து டிஜிட்டல் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அனலாக் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில இடத்துல வந்து இட்ஸ் லைக் ஆன்லைன் புக்கிங் ஆப்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து ஓல்டு மெத்தடு. இந்த மாதிரி வந்து அக்டோபர் ஒரு மந்த்க்கு வந்து இந்த மாதிரி ஷீட் இருக்கும். ஸோ நவம்பர், டிசம்பர் அண்ட் இது வந்து முடிஞ்சு போனது. லைக் இது வந்து மார்ச் மந்த் ஓடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மந்த்க்கும் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் புக்கிங் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரூம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ரூல்ஸ் நிறையா இருக்குது. எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணும், எந்த டைம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ லைக் நம்மளுக்கு ஹோம் கீ இருந்தால் தான் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். அது வரைக்கும் இது லாக்கில் இருக்கும். So this is the washing area. So ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ணாவே இந்த மாதிரி தான் வச்சுட்டு போயிருக்கணும். ஆக்சுவலாக வாஷிங் மிஷினை அவங்க வெளியில் போகும்போது இந்த மாதிரி எல்லா லிட்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கணும். இது இப்படி தான் இருக்கணும் நார்மலாக. இது வந்து ஐனிங் டேபிள் அண்ட் ஆல்சோ இது ட்ரெஸ் மடிக்கிற டேபிள். அண்ட் இந்த காட்ச் வந்து நம்ம துணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரூம்குள்ளே. இது வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் வாஷிங் மிஷின் ரூம், ட்ரையர் ரூம்ன்றது இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஓல்டஸ்ட் மெத்தட். நம்ம வந்து ஹேங்கர்ஸில் வந்து காய வச்சுக்கலாம், கிளிப்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ரூம் வந்து இன்னும் வாமா வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால், ஹார்டான துணி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஏன்னா பிகாஸ் இது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே 3 hours ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து ஆஃப், இது ஆன். ஸோ நான் இருக்கிற பில்டிங் ஒரு 100 years ஓல்டு பில்டிங்ன்றதுனால அவங்க வந்து அந்த விண்டேஜ் ஸ்டைல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்து இது இப்படி தான் இருக்குது அப்படின்றதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ரூம். ஸோ இது வந்து வாஷிங் ஏரியா. ஸோ நம்ம வாஷ் பண்ணிட்டு போனாலும் இதே மாதிரி தான். இந்த வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ட்ரையர் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அது எப்படி அப்படின்றது வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் போட்டிருக்க ஸ்லாட் வந்து 8 o'clock ஸ்லாட். மணி இப்போ 9 o'clock ஆக போகுது. இந்த மாதிரி ஸ்வீடன் பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்வீடனில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.